அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பயாஸ்கோப் படத்தோட விமர்சனம். பயாஸ்கோப், ஆமாங்க, நம்ம வெங்காயம் படத்தை இயக்கிய சங்ககிரி ராஜ்குமார் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனரும். இந்த படத்தோட கதை பயாஸ்கோப்னு டைட்டில் வர காரணம், அவர் வெங்காயம் படம் இயக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாரு அப்படிங்கிறது தான். வெங்காயம் படம் உங்களுக்கு தெரியும், சத்யராஜ் நடித்து சில வருடங்களுக்கு முன்னும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அருமையான பகுத்தறிவு கருத்தோட வெளிவந்த ஒரு படம். அந்த படத்தை அவர் இயக்க என்ன பாடுபட்டாரு, அந்த படத்தை இயக்க விடாமல் மாந்திரிகம் ஜோசியம் இதற்கெல்லாம் எதிரான ஒரு படமாக வெங்காயம் வெளிவந்தது. அதாவது தவறான ஜோதிடர்களால் அதை இந்த படத்தில் கூட சொல்ல மறந்துருக்கிறாரு இல்லை மறுத்திருக்கிறாரா சங்ககிரி ராஜ்குமாருங்கிறது நமக்கு தெரியல. அவர் எல்லா ஜோசியக்காரர்களுமே ஃப்ராடுங்கிற ரேஞ்சில் கிட்டத்தட்ட சித்தரித்திருந்தார். அதில் எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. சிலெல்லாம் ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி நடக்குதுங்கிறத நம்மளாம் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ஏதோ சில ஜோதிடர், அதுவும் இந்த சேலம் கோயம்புத்தூர் பக்கம் சில ஜோதிடர்கள் உன் பூர்வீக வீடை வித்துடு, இங்கே இருந்தால் நீ அவ்வளோதான் அப்படின்ற ரேஞ்சில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை இங்கே நம்ம டிவியில் வர்ற சில ஜோதிடர்கள்லாம் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பூர்வீக வீட்டை வித்துட்டு எங்கே சோத்துக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுங்கிறத இங்கே விளக்குறாங்க. அதனால் எல்லாருக்குமே நல்ல நேரமும் கெட்ட நேரமும் மாறி மாறி வரும். அதுக்காக உடனே ஒருத்தன் பூர்வீக வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டு வெளியில் ஊரை விட்டு வெளில வரணும் அப்படின்னு விதி இருந்தால் தான் நீங்கள் வெளியில் வரணும் இல்லைங்களா. ஆனால் இவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடருமே கிட்டத்தட்ட காசுக்காக தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு கலையை இல்லை, பிறந்த நேரத்தை வச்சு ஜோதிடத்தை நீங்கள் கணிப்பீங்களா, தொப்புள் கொடி அறுக்கிற நேரத்தை வச்சு கணிப்பீங்களா, இல்லை வயிற்றில் கரு உருவான நேரத்தை வச்சு கணிப்பீங்களான்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவரோட ஆங்கிளில் அது நியாயமாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும்லாம் ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற மாதிரியே நமக்கெல்லாம் சந்திராஷ்டமன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ சில விஷயங்கள் தீங்கானதான் நடக்குது, நம்ம அதை கண்கூட கண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் இப்படி ஒரு கதை, ஆனால் அது ஒரு திரைப்படமாக ஊரில் இருக்க இந்த கிராமத்து மனிதர்களை வச்சுக்கிட்டு இவரோட பாட்டி இவரோட மாமன் பாட்டி இப்படி இவங்களை வச்சுக்கிட்டே பாட்டிகள் தாத்தாக்கள் இவங்களை வச்சுக்கிட்டே இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த வெங்காயம் படம் எடுக்கிறப்போ ஒரு பட்ட கஷ்டம். இவர் எதிர்த்த அந்த ஜோதிடர் ஒரு ஜோசியனால ஒரு கேரக்டர் இறந்து போயிடும். அவன் சொன்ன தவறான பணம், உனக்கு நல்ல நேரமே கிடையாது, நீ அந்த பிஸ்னஸ்லாம் தொடங்காதங்கோ, அவன் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவான். ஏன்டா அவன் அந்த பிஸ்னஸ் தொடங்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அறிவு இருந்தது, அவன் செத்து போவாங்கிறத சொல்கிறதுக்கு உனக்கு அந்த ஜோதிடம் சொல்லலையா அப்படிங்கிறது இயக்குனர் ராஜ்குமாரோட வாதம். அதை தான் கதையாக எடுத்திருக்கிறாரு. அதுக்காக இவர் ஊரில் இங்கே இருக்கிற இந்த தொழிலாளர்கள் சினிமா தொழிலாளர்கள்லாம் பயன்படுத்திக்காமல் ஊரில் இருக்கிற கிராமத்து இவரது உறவுகளையே வச்சுக்கிட்டு இந்த படத்தை எப்படி பண்ணார். இவர் இப்படி ஒரு படம் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சு ஊரே அரண்டு ஓடுறது, ஐயோ நடிக்க கூட்டு நம்மளை கொலையாக கொன்றுவான் அப்படின்னு சொல்லி ஓடுறது, விருப்பப்பட்டு நடிக்க வர்றது. அப்புறம் பாதி படம் எடுத்தோன்னா அந்த ஊருக்கு ஒரு பொது இடத்துல ஸ்க்ரீன் பண்ணி அதை எல்லாருக்கும் காமிச்சு, ஐயோ நம்ம செத்தா கூட நம்ம மூஞ்ச நம்ம பேர பிள்ளைகள்லாம் பார்க்கலாம், அப்போ நம்மளும் நடிப்போன்னு எல்லாம் வர்றது. ஒரு வழியாக அந்த படம் வெங்காயம் படம் உருவான விதம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பயாஸ்கோப் படத்தை முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அந்த விதத்தில் பாராட்டலாம். தவறான ஜோதிடர்களை நம்பாதீங்க அப்படின்னு ஒரு வரி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருந்த கே பாக்யராஜ் அவர் திரைக்கதை ஞானின்னே சொல்லுவாங்க. அவரே மேடையில் பேசுகிறப்போ ராஜ்குமார் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் காசுக்காக பண்ணுற ஜோதிடர்களை மட்டும் அப்படி சொன்னால் பரவாயில்ல, சில ஜோதிடர்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஹீரோ இதில் ராசாவா ராஜ்குமாரே நடிச்சிருக்கிறாரு. அவர் இந்த பானை சட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு தர்மா கோல் பானை சட்டி, அதுலேயே ஊரில் லைட்டு கேமரா ஸ்டாண்டு கிரேன் இதெல்லாம் ஊரில் கிடைக்கிற பொருட்களே வச்சுக்கிட்டு ஒரு வெல்டரை வச்சுக்கிட்டு இந்த கேமராவை நகர்த்துற அந்த இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் யூனிட் வழியாக எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவாகும். அதான் அந்த கிராமத்துக்கு கொண்டு இறக்க மாட்டாங்க. அவர் ஊர்லேயே அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. எப்படி தான் கஷ்டப்பட்டாங்கிறத இந்த படத்தில் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் கூடுதல் சுவையோடையும் கொடுக்க முயன்றிருக்கிறாரு. அதில் வெள்ளையம்மா அவங்க பாட்டி ஒன்றா நான் சேம் ஆகிடுவேன், நான் சினிமாவில் நடித்தான்னு கேட்டு கேட்டு நடிக்கிற இடங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி முத்தாயி பாட்டி 2 மாமா வீட்டு பாட்டி,
தாத்தா ஒன்று முத்துசாமி, தாத்தா 2 குப்புசாமின்னு நிறைய பேர். அது மாதிரி அப்பா, இவரோட அப்பாவே ஒரு ஒரு தெருக்கூத்து கலைஞர் SM மாணிக்கம், அவரும் இதில் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து வெங்காயத்துலேயும் நடிச்சிருப்பார். அவர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து மருத்துவ செலவு பண்ண முடியாமல் நான் அவர் கூத்துக்காரங்கன்னு ஒரு மாதிரி ரோட்டில் பிச்சை எடுத்து அந்த குழந்தைய காவந்து பண்ண போவார். அதுக்குள்ளார அந்த குழந்தை வந்து இறந்துரும். அந்த கதையை அழகாக இதுக்குள்ளார நுழைச்சி ரொம்ப அழகாக பயாஸ்கோப் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நமக்கு வந்து பயாஸ்கோப் படத்தை அழகாக காமிச்சிருக்கிறாரு. அம்மா இந்திராணி, அவருடைய அம்மாவே அதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதாவது SM மாணிக்கத்தோட ஜோடியாக இந்த இந்திராணி வந்து நடிச்சிருக்கிறாங்க. SM மாணிக்கம் நம்ம ராஜ்குமாருக்கு நிஜத்துலேயும் தந்தை, இந்த படத்துலையும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. இந்திராணி, SM செந்தில்குமார், சிவாரத்னம், பெரியசாமி, தம்பியா வர்ற பெரியசாமி, தம்பியா வர்ற சிவரத்னம், தங்கையா வர்ற பாப்பா மோகன பிரியா, ஜோசியக்காரன். அவங்க பாருங்க, அவருக்கு ஜோசியக்காரர்கள் மேலே என்ன வெறுப்பு. இங்கே எல்லாரையும் பாட்டி தாத்தான்னு சொல்லியிருக்காங்க, ஜோசியக்காரர்னு சொல்ல. அதுவும் தங்கராசு, அது மாதிரி ப்ரொடியூசர் தர்மசெல்வன், குவாரி ஓனர் நமச்சிவாயம், நண்பனா வர்ற ராஜேஷ் கிருஷ்ணன், ஹீரோ 2 ரஞ்சித், நிலா, அவங்க 2 பேரும் தான் அந்த படத்துலையும் வந்து வருவாங்க. இதுலேயும் அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில். இவர் வந்து அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து தான் படம் எடுக்கிற முயற்சியை கைவிட்டவர் திருப்பி படம் எடுப்பார். இப்படி ஒரு படம் எடுத்திருக்கான், இதை பார்த்தாவது திருந்துங்க, ஜோசியம் பார்த்து காதலர்களை பிரிச்சிடாதீங்கலாம் படத்தில் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதில் நமக்கு வந்து போலி ஜோதிடர்கள் மட்டும் ஒரு சொல்லியிருந்தால் நமக்கு அதில் முழு உடன்பாடு உண்டு. இவர் எல்லா ஜோதிடர்களையும் சொல்லியிருக்கிறது நமக்கு சற்று வந்து ஏற்புடையதாக இல்லை. அதே நேரம் படம் பயாஸ்கோப் உங்களை ஃபுல் என்டர்டைன் பண்ணணும், அதையும் சொல்லலாம். சங்ககிரி ராஜ்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. முரளி கணேசன் அவர் வந்து DOP ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. தாஜ்னூர் இந்த படத்துக்கு மியூசிக்குங்க அருமையாக பண்ணியிருக்கிறாரு. மார்டின் அவர் ஆர்ட் டைரக்டர். சந்திரசூரியன், பிரபு பெரியசாமிலாம் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த பயாஸ்கோப் தான் படம் எடுத்து பட்டதை ஒரு படமாக எடுத்ததில் ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தா நீங்களும் ஒரு விழிப்புணர்வை பெறுவீங்க. பயாஸ்கோப் பயங்காட்டில், அதே நேரம் ரொம்ப ஜோசியக்காரங்களை பற்றி பயங்காட்டியிருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பையும் ஏற்படுத்தலன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.